இப்படிலாம் எல்லாம் விட்டு வடை தான் மசாலா வடை மெது வடைங்கிற மாதிரி வடை சுட்டுட்டு இருக்காங்க. இல்ல நிர்மலா சீதாராமன் அவர்களே சொல்றாரு. அவங்க பெரிய வடை எல்லாத்த விட பெரிய மாமி அவங்க ஒரு சேல்ஸ்கள் தானே. இங்கிலாந்தில் வந்து எல்லாம் விற்றுக்கிட்டு இருந்தாங்க தானே. இப்போ இந்தியா விற்கிறதுக்காக இங்கே வந்திருக்காங்க. அவங்க எவ்வளோ எலெக்ஷன் இன்னும் வந்தாங்கன்னா அவங்க தெரிஞ்சிருக்கும் அவங்களுக்கு. அவங்க அதுவும் இல்லாமல் அப்படியே போய் உட்கார்றவங்க தானே. எல்லாத்தையும் விற்றுட்டு போய் இருக்கிற எத்தனை பப்ளிக் செக்டர் நம்மகிட்ட கையில் இருக்குது. காங்கிரஸ் இன்னும் 10 வருஷமாக இன்னும் சொல்லிட்டு இருக்காரு. காங்கிரஸ் சொல்லிட்டு இருக்காரு. இவர் வந்து 10 வருஷம் ஆண்டுட்டு இருக்காரு. காங்கிரஸ் வந்து எத்தனோ பப்ளிக் செக்டர் உருவாக்குனாங்க. அது எல்லாத்தையும் இவங்க வித்துட்டு இருக்காங்க. நம்மகிட்ட ஒன்றுமே கிடையாது கையில். அடுத்து எல்லாமே அடுத்த ரயில்வே போகுது, எல்லாமே போகுது. அடுத்து எல்ஐசி போயாச்சு, எல்ஐசி காசெல்லாம் போயாச்சு, பிஎஃப் காசெல்லாம் அதானிக்கு போயாச்சு, தொழில் எல்லாம் போயிடும். அவ்வளோதான். அடுத்து மோடி வந்தாங்கன்னா சுடுகாடு தான் இந்தியா. 10 வருஷமாக அவங்க என்ன பண்ணிட்டாங்க, என்ன சாதனைகள் பண்ணியிருக்காங்க அதை கேட்குறோம்ல. ஒரு கோடிட்டு சொல்லுங்கள். 10 வருஷம் பிஜேபி ஆட்சி இருந்துச்சு, 10 வருஷத்தில் என்ன பண்ணியிருக்காங்க சொன்னால் நல்லாயிருக்கும். காங்கிரஸ் ஆட்சியில் வந்து 55 லட்சம் கோடின்னு நினைக்கிறேன், எக்ஸாக்டாக தெரியல, கடன் இருந்துச்சு. இந்த 10 ஆண்டு காலம் நம்ம கடன் வந்து 1,155 லட்சம் கோடி கடன். இது அண்ணாமலைக்கு தெரியும். இங்கே உள்ள பிஜேபி தலை அண்ணாமலைக்கும் தெரியும். அதை பற்றி வாயை திறக்க மாட்டாங்க. வளர்ச்சியற்ற நாடை நோக்கி இந்தியா எங்கே போயிட்டு இருக்கு? IMF அந்த ரிப்போர்ட் கொடுக்கவே இல்லை. IMF எந்த ரிப்போர்ட்டும் கொடுக்கல. IMF இன்டர்நேஷனல் ஃபண்டு ஒன்று இருக்குது, இன்டர்நேஷ்னல் பேங்க்கு, அது எந்த ரிப்போர்ட்டும் கொடுக்கல. யார் சொன்னா? வேணா IMF ரேட்டில் போய் பாருங்கள். எங்கே போயிட்டுருக்கு உங்களுக்கு? ஜிடிபி என்ன? ஜிடிபி இருக்குது, யார்கிட்ட இருக்குது ஜிடிபி? உங்கள்கிட்ட இருக்கா, என்கிட்ட இருக்கா? என்னட்டும் கிடையாது, உங்கள்கிட்டையும் கிடையாது. மொத்தமாக ஒரு 4-5 பேர் கையில் இருக்குது. அதுதான் உண்மை. அப்புறம் IMF சொல்லவே கிடையாது. IMF வெப்சைட் போய் பாருங்கள். IMF இப்போ தானே சொல்லியிருக்காங்க, சொல்லியிருக்காங்க. இவங்களாம் சொல்லிட்டு இருக்காங்க. IMFல எதுக்கான ஆதாரமும் இல்லவே இல்லை. எங்கேயும் ஆட்சி நடந்திருக்கு? இருக்கிற கவர்மெண்ட் சொத்தை பூரா எல்லாத்தையும் தனியாருக்கு வித்துட்டேன். என்ன கவர்மெண்ட் ஆட்சி நடந்துகிட்டு இருக்கு? அப்படி கிடையாது. இவ்வளோ காலம் ரெண்டு தடவை பிஜேபி ஆண்டு பெட்ரோல் டீசல் விலை ஒன்றுமே குறையவே இல்லை, ஏறிட்டே தான் போயிட்டுருக்கு. எல்லாம் 2 ரூபா 3 ரூபா குறைச்சா சரியாக வருமா? இதே பிஜேபி ஆட்சிக்கு வரக்கு முன்னால் 350 ரூபா கேஸ் இருந்தது, இன்றைக்கி 1100 1200 போயிட்டுருக்கு. இப்போ தேர்தல் வர்றதுனால 100 ரூபா குறைச்சிருக்காங்க ஏதோ. அதெல்லாம் தேர்தலுக்காண்டி மக்களை ஏமாத்துற